உலகத்தில் உள்ள எல்லா தமிழருக்கும் இனிய வணக்கங்கள். நீங்கள் மங்காத்தாவோட முன்னோட்டத்துக்கு கொடுத்த வரவேற்பு வந்து மிக பெருசு. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ ஒரு பெரிய வரவேற்பு வரும் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற படம் வந்து ரௌத்திரம். ஜீவா நடிச்சிருக்காரு, பிரகாஷ் ராஜ், ஜெயபிரகாஷ், பாபு ஆண்டனி, ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஸ்ரீயா சரண், அப்புறம் இன்னும் ஒரு 100-150 ரவுடி கேரக்டர்ஸ் சுற்றி வருது. நிறைய கேரக்டர்ஸ். புது டைரக்டர் பேர் வந்து கோகுல். அதே மாதிரி புது இசையமைப்பாளர் கூட பிரகாஷ் நிக்கி அப்படின்ட்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காரு ராஜா அப்படின்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நிச்சயமாக வேறு இன்னொருத்தர். படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறவரு ஜியோட அப்பாவே ஆர்பி சௌத்ரி அவர்கள். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு தயாரிப்பில் இறங்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அதுக்கு படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு போனேன். சாப்பிட்றதுக்கு போகிறப்போ ஆக்சுவலி நான் டிவி அவ்வளோவா பார்க்க மாட்டேன். பார்த்தாலும் செய்தி அது என்னமோ செய்தி பைத்தியம். நான் போகிறப்போ கிராஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை 1 லட்சம் நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ 2 பொண்ணுங்க, நல்ல துடிப்புள்ள இளைஞர்கள் பதில் சொன்னாங்க. அவங்க தான் அந்த ஒரு வார்த்தை 1 லட்சம் போட்டியில் முதலாக 1 லட்ச ரூபா ஜெயிக்கக்கூடிய ஜோடி. அப்போ வந்து அந்த ஜெயிச்சுட்டு அவங்க சொன்னாங்க என்னன்ட்டு, நான் வந்து தமிழ் நடிகை, அதில் வந்து ஒருத்தவங்க வந்து தமிழ் நடிகை, சினிமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சில படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. நானும் எல்லாம் பண்ணுறேன், நான் தமிழே தான், தமிழ் எனக்கு நல்லா பேச தெரியும், அப்படி இருந்தும் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கலையே அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் கூட வந்துருச்சு அவங்க கண்ணில். எனக்குன்னு இல்லை, பார்த்த எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். அது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து நான் அந்த படம் ரிவ்யூ பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். படம் கோகுல் அவர்கள் வந்து புதிய முயற்சி அப்படின்னு இறங்கியிருக்காரு. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு ஜீவாவையும் ஆர்பி சௌத்ரி அவர்களையும். அவங்க இவங்கள மாதிரி ஒரு பெரிய நல்ல ப்ரொடியூசர்ஸ் நிச்சயமாக கிடைக்க போகிறது இல்லை. டீமும் அதே மாதிரி தான், பெரிய டீமு. எவ்வளோ காசு செலவுணுமோ ரெடியாக இருக்காங்க. பார்த்தா படத்திலே தெரியுது காசு செலவுன்னு வந்து ஆர்பி சௌத்ரி அவர்கள் பயப்படல அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ கேரக்டர்கள் அதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா எஃபர்ட்டும் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து மற்ற சைட்லேருந்து இருக்குது. ஆனால் கோகுல் வந்து எப்படின்னா, கோகுல் உங்களுக்கு தெரியும், தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு 100 படம் வருதுன்னா அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி 60 படம் வந்து ரவுடி கதை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது முக்கால்வாசி ரவுடி பேஸ்ட் இன் சென்னை தான். ஏன்னா உங்களுக்கு எல்லா யூனிட் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, டக்குன்னு போய் ஷூட் பண்ணிடலாம், ஈஸியாக விஷயங்கள் முடிச்சிடலாம். இந்த ரவுடி கதைகள்லாம் வந்து இப்போல்லாம் ரசிக்கப்படுறதில்ல. அது ரசிக்கப்பட்டாலும் எப்படின்னா அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். இப்போ ஆரண்ய காண்டம் மாதிரி ஒரு படம்னா இந்த ரவுடி கதைனால அதுலேயும் ஒரு ஆர்ட். அது வந்து அந்த மாதிரி படங்கள் தான் ஜெயிக்குது ஒழியோ எஃபர்ட் வேணும். இதில் வந்து ஒரு எஃபர்ட்டுமே இல்லை இந்த படத்தில். இது வந்து நான் உண்மையை சொல்லுவோம், ஃப்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா உங்கள் டைரக்ஷன் சைட்லேருந்து இதை விட ஒரு டேரக்டருக்கு வந்து இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது. இதை விட ஒரு பிரேக் வந்து யாருக்குமே கிடைக்காது. எனக்கு என்ன ஆதங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் கியூ கட்டி நிற்கிறாங்க. சில பேருக்கு வந்து நடிகர்களையோ இல்லை வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளரையோ வந்து மீட் பண்ண கூட சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ஆனாலும் வந்து அவங்க உங்களோட சூப்பராக கதை எழுதுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கிறப்போ நம்மளால ஓகே ஃபைன், நீங்கள் வந்து உங்களை வந்து நான் எந்த குறையும் சொல்ல, ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிறப்போ ஒரு கிராஸ் செக் பண்ணியிருக்கலாம். இந்த கதையை வந்து 2-3 இடத்துல வந்து கிராஸ் செக் பண்ணி 2-3 இடத்துல கொடுத்து கிராஸ் செக் பண்ணி ஓப்பனாக அவங்ககிட்ட இருந்து கமெண்ட் கேட்டுருக்கலாம். நீங்கள் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. அதாவது ஷேர் மார்க்கெட் மாதிரி இருக்குங்க அந்த படம். எப்படின்னா ஜீவா வந்து அவரோட கடின உழைப்பால் வந்து அவர் ஜீவாவுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் 101% கொடுத்துருக்காரு. அது வந்து பார்த்தாலே தெரியுது. இப்போ அவர் வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி அவர் வந்து கொஞ்சம் தூரம் ஏற்றி விட்டா ஸ்ரீயா சரண் வந்து அதை அப்படியே இறக்கிடுறாங்க. ஏங்க ஒரு வார்த்தை கூட அந்த லிப்ஸிங் ஆக மாட்டேங்குதுங்க. ஏதாவது இந்த க்ளோஸ்அப்பில் சின்ன வார்த்தை ஏதாவது பா அந்த மாதிரி ஏதோ வார்த்தை இருந்ததுன்னா வேணால் லிப்ஸிக் ஆகுது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நிகழ்ச்சியில் இந்த பொண்ணு எழுதாங்கன்னு, அவங்கள மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தமிழ் பேசி சூப்பராக நடிக்க தெரிஞ்ச எல்லாருமே பக்காவாக இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போது கண்டிப்பாக குட்டைப்பாடை பாவாடை போட்டுட்டு ஆடியே தான் ஆகணுமா? ஆடலைன்னா கதையை நகராதா?
பாலா என்ன குட்டப்பாவோடைய போட்டு ஆட வைக்கிறாரு நடிகர்கள்லாம். இல்லை இப்போ மிஸ்கின் எடுத்துக்கங்க, அவர் என்ன குட்டப்பாவோட ஒரு குத்து சாங்கன்னு வச்சாலும் கூட அதுல தொப்புள் தெரியாத மாதிரி வைக்கிற ஒரு மிஸ்கின். ஏன் அவங்கெல்லாம் ஜெயிக்கவே இல்லையான்னு? அது ஏன்? அதாவது நமக்குள்ளே எவ்வளவு டேலண்ட் இருக்கிறப்ப ஏன் வெளியூருக்கு போய் அவங்க நான் ஸ்ரீசரன் மேல ஒரு தப்பும் சொல்லல. இப்ப அவங்களுக்கான கேரக்டர் அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்க அது வேற, அது அந்த கேட்டகரியே வேற. இந்த கேரக்டர்ல அவங்க பொருந்தவங்க நிச்சயமா பொருந்த மாட்டாங்க. அப்படியே பொருந்தினாலும் ஏன், அதாவது இந்த படமே ஒரு ஷேட்ல இருக்கு, அவங்க ஒரு கலர்ல தெரியுறாங்க. அது உங்களுக்கே தெரியலையே, நீங்க ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியலையா? அது எனக்கு தெரியல. சாரி, நான் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிறதுக்கு மன்னிச்சுக்குங்க கோகுல் அவர்களே, இதை பார்த்தீங்கன்னா. ஆனா இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. தமிழ் நடிகைகள் பாவம் நிறைய சின்ன பொண்ணுங்க பெரிய ஆம்பிஷனோட காத்துட்டு இருக்காங்க படத்துல நடிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்க, பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ரொம்ப இவங்களோட சூப்பரா நடிக்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு அபத்தம். ஸ்ரீயாவோட பிரசன்ஸ் இந்த படத்தை ஒரு 50% கீழ் எடுத்துட்டு போயிருது. இன்னொன்று படத்தினுடைய அந்த பேஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கறது, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபே படம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இன்டர்வலே அப்படி ஸ்லோவா தான் வருது. செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான். முடியறப்பெல்லாம் ஒரே ஒருத்தர் கூட ஒரு சீனு கூட கைதுட்டல. இதுதான் உண்மை. யாருமே தட்டல. இடையில நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுனாலே அந்த படத்துல அங்க ஒன்னும் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. கடைசி முடியறப்பெல்லாம் அப்பா முடிஞ்சுதா அப்படின்ட்டு எல்லாரும் வேக வேகமா இருந்துச்சு வெளியில போறாங்க. அதை நீங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ண, டைலாக்கும் சரி. நீங்க இப்போ பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு, எல்லாருமே ஒரு ரவுடினா இல்ல ஒரு ஹீரோனா ஃபர்ஸ்ட் ஒருத்தனை அடிக்கணும்னா கையை முறுக்கிதான் ஆகணுமா என்ன? அப்படிதான் எல்லாரும் முறுக்குறாங்களா என்ன? எங்க உங்களுக்கே தெரிய வேண்டாமா? அந்த கையை முறுக்கிறது இது வரைக்கும் ஒரு 1000 படத்துல காமிச்சிருப்பாங்க. அது திருப்பியும் அந்த கையை முறுக்கிறது அதே ஒரே மாதிரி காமிச்சிங்கன்னா அது மாதிரி டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப மேலோட்டமான டைலாக்ஸ். இந்த மாதிரி நீங்க ரவுடிக்கு மட்டும் நீங்க பக்காவா டைலாக் எழுதிருக்கிறீங்க. யாருக்கு வேணுமோ அதுக்கெல்லாம் டைலாக் எழுதல. அதே மாதிரி குண்டா ஒருத்தர் ஒரு ரவுடி கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் எதுக்கு பண்ணாருன்னே அவருக்கே தெரியல. அதே மாதிரி இந்த படத்துல வானத்தோட நட்சத்திரத்தோட எண்ணிடலாம். ஆனா அந்த படத்துல எத்தனை ரவுடிங்க இருக்கிறாங்கன்னு எண்ண முடியாதாட்டுறது. பிரான்ச்சா இருக்கிறாங்க. கவுன்சிலர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ரவுடி. இதுவே கவுன்சிலரா நடிச்சிருக்கிறவர், அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது குறிப்பிட்ட ஆகணும். அதே மாதிரி இப்போ அவரோட மெயின் ரவுடி இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கே பாதி படத்துக்கு மேல ஆயிருது. மெயின் ரவுடி இன்ட்ரோடக்ஷன் பண்ணு எல்லாரும் என்னன்னா, ஓ இவரு தான் அந்த மெயின் ரவுடியா அப்படின்ட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ படமே கிட்டத்தட்ட காமெடி ஆயிருதுங்க. கடைசியில் காமெடி ஆயிருது. ஜீவா மட்டும் இந்த படத்தை இழுத்து பிடிக்கலன்னா அந்த இருக்கிற ஆடியன்ஸ் முழு படத்தையும் மொத்தமா பார்த்துருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அவரு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கோகுல். அவர் ஜீவா மாதிரி ஒரு கடின உழைப்பாளி, ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். அவரெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ஜெயபிரகாஷ் பசங்கள்லாம் அவங்களாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுத்தம் செயலாம் அவரெல்லாம் என்ன பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி லட்சுமி மகாதேவன் அவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்த, லட்சுமி மகாதேவன் வேற ஒன்று நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். சன் டிவி மோனிகா தங்கச்சியா வர்றாங்க, அவங்க ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே. அந்த பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு வாங்க தெரியல. இன்னொன்று பெரிய லெட் டவுன் பின்னணி இசை. சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத, நீங்க ஒரு இடத்துல நான்கடவுள் ஒரு மியூசிக் மாதிரி திடீர்னு சாமி கட்டுறாங்க, திடீர்னு ஒரு மியூசிக் அப்படியே அடங்குது. ஒரு பிசுறு பேக்ரவுண்ட் மியூசிக். ஒண்ணுத்துக்குமே சம்மந்தமே இல்லாம நாடகத்தன்மையான பேக்ரவுண்ட் மியூசிக். அது படத்துடைய எல்லா வீரியத்தையும் ஒரு பெரிய சூப்பர் காட்சி அப்படின்னா அந்த வீரியத்தை சுத்தமா குறைச்சிருக்கு. அதே மாதிரி உரப்பட்ட ஸ்லோ மோஷன். அதாவது ஸ்லோ மோஷன்ல அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ கடைசியில அந்த மொட்டையா ஒரு வில்லன், அவர் நான்கடவுள் வில்லன் வருவாரு. அவர் அந்த துண்டை வெளியெடுப்பார். அந்த துண்டை எடுக்கிறதுக்குள்ள இவன் எப்படா எடுப்பான் அப்படின்னு பாக்குறது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அவரு சாமி முருகர் போய் கோயில் எல்லாரும் சிரிக்கிறாங்க பின்னாடி கொண்டு. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் ஷார்ப். உங்களால ஒரு பக்காவான ஃபீச்சர் பிலிம் எடுக்க முடியலன்னா அழகா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு போயிடலாம். ஒரு ஃபீச்சர் பிலிம்ங்கிறது விளையாட்டு கிடையாது. பெரிய பெரிய ஆட்களே ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா அதனுடைய அந்த கதை ஓட்டம் இதெல்லாம் சிலதெல்லாம் பயங்கரமா மில்லி செகண்ட் முதற்கொண்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்பதான் அது அவுட்புட் பர்ஃபெக்டா வரும். அப்படி இல்லையா ஒரு கமர்ஷியல் பாணியில சில பேசிக்ஸையாவது நீங்க பண்ணிருக்கலாம். இப்போ உங்க குரு யாரா இருந்தாலும் அவங்க என்ன பேசிக் என்ன கரெக்டா பண்ணாங்களோ அதை கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னாவது சூப்பரா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் டைலாக் டெலிவரி எல்லாம் இப்போ ஜீவா அவ்வளவு சூப்பரா டைலாக் டெலிவரி பண்ணும்போது ஆப்போசிட்லயே அந்த டைலாக் டெலிவரி இருக்கணும்.
அவங்க ஸ்ரீயா சரண் பேச ஆரம்பிச்சாங்கன்னாவே எல்லாரும் ஏதோ கார்ட்டூன் நெட்வொர்க் பாக்குற மாதிரியோ இல்லை வேற ஏதோ பாக்குற மாதிரியோ எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாடகத்தன்மையான டைலாக்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷேலோ, ஒண்ணுமே ஆழம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப வருத்தத்துக்குரியது கூகுள். ஆக மொத்தத்துல நேர்களே, என் உறவுகளே, இந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜான படம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் அதுக்கு மேல அதை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சினிமாட்டோகிராஃபில இருந்து நான் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பிரிச்சு சொல்லலாம். பட் தென் படத்தினுடைய மொத்தமா நான் பாக்குறதுன்னா, இன்ஃபேக்ட் இதுல டைரக்டர் கூட ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன பார்ட் வராது கூகுள் கூட. அதெல்லாம் அதான் எதுக்குன்னே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே அர்த்தம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ மொத்தமா படத்தை பார்த்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நிச்சயமா டைரக்டருக்கு தான் போய் சேரும், வேற யாரையும் வந்து போய் சேராது. இந்த பிளண்டரை வந்து அடுத்த படத்துல வந்து நிச்சயமா கோகுல் திருத்தியே ஆகணும். திருத்தலைன்னா நல்ல படங்கள் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதே டைப் படங்கள் வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. மக்கள் ரவுடி கதைகளை பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டாங்க. இனியும் சும்மா ரவுடி கதை, அதாவது மெட்ராஸே நீங்க எப்படி காட்டுறீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் சுத்தியுமே ரவுடி இருக்கிற மாதிரி. ஏங்க அங்கேயும் வாழ்க்கை இருக்கு, எவ்வளவோ சூப்பரான கதைகள் தினமும் நடக்குதுங்க. ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 சூப்பர் கதை நீங்க எழுதலாம். அவ்வளவு விஷயங்கள் மெட்ராஸ்ல நடக்குது. மெட்ராஸ் மாதிரி ஒரு வைப்ரண்டான ஒரு சிட்டியை நீங்க பார்க்கவே முடியாது. எப்ப மெட்ராஸை யாரு காட்டினாலும் முதல்ல பாதி பேர் எப்படி காட்டுறீங்கன்னா அருவா கம்பு கத்தி அப்படின்ட்டு தான் காட்டுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது தமிழ்நாடோடு நிக்க போறது இந்த படம், உலகம் பூரா போகுது. நம்மளே நம்ம இழிவுபடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம். நல்ல விஷயங்கள் எவ்வளவு பாசிட்டிவா இருக்குது, அதை நிறைய காட்டலாமே. நெகட்டிவ் காட்டி இப்படி ஒரு இது வாங்குறதுக்கு பாசிட்டிவ் காட்டி சுமாரான படம் அப்படின்னு வாங்கினாலும் அது பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஆமத்துல வந்து இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 2.5. அவ்வளவுதான். இந்த படத்துக்கு அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. பாடல்கள் சில பாடல்கள் கேட்குற மாதிரி இருக்குது. பிரகாஷ் விக்கி பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அவர் கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ராஜாவே யாருன்னு தெரியல, பிரகாஷ் விக்கி பண்ணாரான்னு தெரியல. இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் தான். அது வந்து ரொம்ப மோசம். வேலையில் ஃப்ரீயா இருக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா போய் பாருங்க. ஒரு 2.5 மணி நேரம் கம்முன்னு பொறுமையா உட்கார்ந்து பார்த்துட்டு வரலாம். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். இந்த ரிவ்யூ, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே தம்ஸ் அப், லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கமெண்டா தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட ஆதரவுக்கும் நன்றி. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா கிடையாது. அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, ஐ மீன் இட். என்ன ஐடியாஸ் இருந்தாலும் ஏதாவது புதுமையா பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.